எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பது உண்மை. அல்லேலூயா. இந்த 2248வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்குன்னு பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது வருங்காலத்தில் பெரிய நபர்களாக வருவார் என்பது உண்மை. அல்லேலூயா. இந்த 2248வது காலை மன்னா நிகழ்ச்சியிலே நான் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இயேசு வழக்கத்தின்படி புறப்பட்டு போனார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை வழக்கமாக கொண்டிருந்தார். அது என்ன வழக்கம் என்று பார்க்கும்போது ஒரு பகுதி வாசிக்க கவனமாய் கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில், அதாவது 39ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் ஜெபிப்பதற்காகவே ஒலிவ மலைக்கு வழக்கத்தின்படி புறப்பட்டு போனார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் ஆண்டவராக இருந்தும் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஜெப வாழ்க்கையை நடத்தி காண்பித்தார். அதுவும் இன்னைக்கு நாளைக்கு இல்லை, வழக்கத்தின்படி, தினசரி வழக்கத்தின்படி இயேசு புறப்பட்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஜெபம் பண்றீங்களா? வழக்கத்தின்படி ஜெபம் பண்றீங்களா? தினசரி ஜெபம் பண்றீங்களா? அல்லது இதோ ஒரு நாள் வந்து நல்லா இருந்தா ஜெபம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனா ஜெபம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜெபம் கிடையாதுங்க. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டினார். அதான் சொல்லப்படுறது, இயேசு வழக்கத்தின்படி அவர் புறப்பட்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப இந்த காலை மன்னா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். படித்து முடித்து அடுத்த மேற்படிப்புக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப நாம் யாவரும் நம்ம ஜெபத்திலே ஒரு வழக்கம் இருக்கணும். தினசரி சொல்ல இயேசு அவர் வழக்கத்தின்படி புறப்பட்டு போனார். இன்னைக்கு எப்படி காலேஜ் அவங்கவுங்க வேலைக்கு வழக்கமா போறீங்கல்ல, அதே போலதான் நாமும் ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கு நமக்கு ஒரு வழக்கம் தேவை இருக்கு. தினசரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தணும். ஆண்டவர் ஒலிவ மலைக்கு போனார், வழக்கத்தின்படி போனார். அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தாலும் இரவெல்லாம் ஊழியம் செய்தாலும் எப்பொழுது ஊழியம் செய்தாலும் அந்த ஜெபத்தை அவர் விடவே இல்லை. வழக்கத்தின்படி அவரை காலையில போனார்னா காலையில தான், மத்தியானம் போனார்னா மத்தியானம் தான், இரவுல போனார்னா இரவுல தான். வழக்கத்தின்படி அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த காலை மன்னா நேரலாகிய நீங்க ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்களா? வழக்கமா இந்த நேரத்தில் உங்களை குறித்து கேட்டா சொல்லணும், இவருக்கு இந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கிற நேரம். பவுலை குறித்து ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பதிலா உங்களை குறித்து மக்கள் உங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா? எங்க குடும்ப தலைவர், மனைவியோ, பிள்ளைகளோ, பெரியவங்களோ இந்த நேரம் அவங்க ஜெப நேரம். இந்த நேரத்தை விட்டு அவங்க எங்கே போக மாட்டாங்க. இந்த ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம். ஆகையினால
இந்த நேரத்துல இவர் எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்மளை குறித்து சாட்சி சொல்லக்கூடுமா? ஒருவேளை இதுவரைக்கும் அப்ப இல்லாட்டாலும் இனி ஒரு நேரத்தை நீங்க வழக்கமா எடுத்துக்கொள்ளுங்க. இனி இந்த செய்திக்கு பிறகு நீங்க உங்க வீட்டுல உங்க சபையிலையும் ஏதோ ஒரு இடத்துல வழக்கத்தின்படி போங்க. வழக்கத்தின்படி ஆராதனைக்கு போறீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா காலை 10 மணி சரிச்சுன்னா சீக்கிரம் போயிட்டு வழக்கமா போயிடுறீங்கல்ல, அதே போல ஜெபத்திற்குன்னு சொல்லி ஒரு இடம் தேவை இருக்கு. ஜெபத்தின்படி ஒரு வழக்கமா நீங்க ஒரு இடத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சந்திக்க அங்க வருவார். ஆண்டவர் சந்திக்க வந்துட்டாருன்னா நீங்க விரும்புகிறதையும் விரும்பாத நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசு எப்படி வழக்கத்தின்படி புறப்பட்டு ஒளிவுமலைக்கு போனாரோ, நாமும் ஜெயிப்பதற்கு வழக்கத்தின்படி ஒரு இடத்துக்கு போவோம். ஆண்டவர் அங்கே வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்துவார். ஜெபமனோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஆண்டவர், நீர் வழக்கத்தின்படி ஜெபிக்கிறது போல நாங்களும் ஒவ்வொரு நாள் வழக்கத்தின்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நான் உந்தனின் சேவை செய்வேன். அவன் இயேசுவை எந்த பார்த்தான். சூழ்நிலையிலும்